எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் குல் சுரேஷ் ஒரு கமெண்ட்டை சொல்லியிருக்காரு. அதுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி நம்ம மதுரை முத்து அவர்கள் ஒரு பதிலடியை கொடுத்துருக்காங்க. முதல் குல் சுரேஷ் என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அதாவது பாலா யாரு? பாலா கேபிஒய் பாலா யாரு? அவர் என்ன பெரிய ராஜ பரம்பரையா? அவன் சின்ன பையன், அவனுக்கு எப்படி இவ்வளோ வருமானம் வரும்? அவன் பின்னாடி யாரோ இருக்காங்க, அவன் எப்படி பார்க்குறவங்களுக்குலாம் உதவி செய்ய முடியும்? அவனுக்கு ஒன்றும் அவ்வளோ வருமானம் கிடையாது, அவன் பின்னாடி எதுவும் மிகப்பெரிய ஆள் இருக்காங்க, அவனுக்கு எங்கேருந்து இந்த பணம்லாம் வருது அப்படின்றத விசாரணை செய்யணும் அப்படின்ற மாதிரி குல் சுரேஷ் அவர்கள் பேசியிருந்தார். இவர் ஒரு கோமாளி தான். ஆக்சுவலாக இவருக்கு யாருமே பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படி இருந்தாலும் மதுரை முத்து அவர்கள் தற்போது இவருக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. குல் சுரேஷ், இது கோமாளித்தனம் பண்ணுறதுக்கான இடம் கிடையாது. ஒருவன் இரவு பகல் பாராமல் மற்றவங்கள சிரிக்க வச்சு அதுலேருந்து வர பணத்தை வச்சு சிரமப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கான். அதை ஊக்கப்படுத்தலைனாலும் பரவாயில்ல, உதாசனப்படுத்தாத. பணம் எங்கேருந்து வருது அப்படின்றது முக்கியமே இல்லை, மனம் எதுக்கு போகுது அப்படின்றது தான் முக்கியம். அதை பாரு, நீயும் அதை கற்றுக்கோ, எளியவங்களுக்கு உதவி செய்ய பழகிக்கோ அப்படின்ற மாதிரி குல் சுரேஷ்க்கு ஒரு பதிலடியை கொடுத்துருக்காரு நம்மளுடைய மதுரை முத்து அவர்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏழை எளியோர்களுக்கு நிறைய உதவி பண்ணிட்டு இருக்க பாலாவை குல் சுரேஷ் இப்படி பண்ணதுக்கு மதுரை முத்துவை தவிர வேற யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. இப்படியே போனால் குல் சுரேஷோட கோமாளித்தனத்துக்கு அளவில்லாமல் போய் இன்னும் பல பேரை இப்படி மனம் போன போக்கில் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டே இருப்பார். இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.